ஹாய்! இன்னைக்கு ஒரு காதலர்களுக்கான ஒரு அருமையான மற்றொரு காவிய பாடலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது எழுதினது மேத்தா. மேத்தான்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது தமிழ் ஒரு கம்பல்சரி தானே இருக்கும். ஸோ அவங்களோட புக்கு நிறைய வந்திருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அவங்களோட வைர வரிகளில் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு பாடலை பார்க்கலாம். இந்த இந்த பாட்டில் 2வது சரணம் வரும்ல, அப்போ கோரஸாக வரக்கூடிய அந்த வயலின் ஸ்ட்ரிங்கை நீங்கள் அந்த ஹார்மோனியை கேட்டு பாருங்களேன், ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். இந்த பாடலை சொல்லும்போது நம்ம கனகா மேடமை சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லி ஆகணும். அவங்க நடித்த படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படங்கள் தான். அந்த நல்ல நல்ல படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பான இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க நடித்த படங்களில் அனைத்தளவும் இன்றளவும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டையும் ரசிக்கிறாங்க, படத்தையும் ரசிக்கிறாங்க. ஸோ கனகா மேடமுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்த்துக்கள். இந்த இந்த பாட்டில் நம்ம கார்த்திக் சார் வருவாங்க. கார்த்திக் சார் மேம், கனகா மேம் 2 பேரும் நடித்த இந்த பாட்டில் கார்த்திக் சார் வந்து வேஷ்டி ஷர்ட்டில் வருவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வேஷ்டி ஷர்ட்டில் இந்த அளவுக்கு அழகாக இருக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் நம்ம கார்த்திக் சாருக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். இந்த இந்த பாட்டுக்கு இசையமைச்சது நம்ம இசைஞானி இளையராஜா. அவரோட பாடல்கள் கேட்டாங்களே மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அப்படியே தீர்ந்து போயிடும். அப்படித்தானே? அப்படி ஒரு தெய்வீக இசை. ஸோ இந்த பாட்டில் பாடினது வந்து மனோ சாரும் சித்ராமாவும். 2 பேரோட வாய்ஸும் இந்த பாட்டுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலத்தை கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். மரம் இருக்குல்ல, நம்ம மரத்தில் இலைகளெல்லாம் உதிர்ந்து போயிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அது அந்த உதிர்ந்த இலைகளை ஒரு வளையலாக செஞ்சு அந்த பொண்ணுக்கு போட்டால் எப்படி இருக்கும்? அதான் உதிர்ந்த பொன்மரத்தின் இலை அவள் மெய் ரசிக்க வளையல் அவதாரம் இங்கே. இவங்களோட ஆசையில் புன்னகையில் மலர்வீனையை நான் ரசித்தேன். இவங்களுக்கு காதல் என்னும் ஒரு ஆசை வருது. அந்த ஆசையில் அந்த புன்னகை ஒன்று எல்லாருக்கும் வரும். அந்த இதில் அந்த மலர் வீணையை வந்து இவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. சரி, இது என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? பெரிய இடத்து பண்ணக்காரன் படம் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் நிற்கட்டுமா போகட்டுமா. கனகா மேடம் இதில் தாவணி பாவாடை சட்டையில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதில் ஒரு புதுமையை கொண்டு வந்திருப்பாங்க. கனகா மேடம் வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம கார்த்திக் சாரை வந்து அப்படியே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது கையில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சாப்பிட்ற அந்த அந்த பிளேட்டு அப்படி சொல்லுவாங்க. தாளம் இங்கே ஒரு சைடு சொல்லுவாங்க, ஒவ்வொரு சைடு வட்டல் சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே உருட்டி விடுவாங்க. உருட்டி ஒரு இடத்துல போய் நிற்கும். ஸோ அதுலேருந்து கார்த்திக் சார் வந்து அந்த கருப்பு ட்ரெஸ்ஸில் ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. அப்போது நிற்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி அப்படியே அந்த தட்டிலேருந்து வெளியே வர மாதிரியே இருக்கும். ஒரு புதுவிதமான கற்பனை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆரம்பத்தில் இவரோட வாய்ஸு நான் எஸ்பிபி சார் நினச்சேன். பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்களா, அவங்களோட வாய்ஸ் தான் நினச்சேன். ஆனால் மனோவுக்கும் எஸ்பிபி சாருக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். 2 பேரோட வாய்ஸ் ஒன்று போல தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த பாடலை பற்றி சொன்னால், அழைக்கிறான் காதலன், தயங்குகிறாள் நம்ம காதலி, புறக்கணிக்கிறாளோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த இளைவனோட உள்ளத்தில் ஒன்று இருக்குது. ஸோ புறக்கணிப்பல்ல, இது ஒரு பொய்யான ஒரு தூக்கம் அப்படி சொல்லிட்டு இந்த பாடல் தொடங்கும். நல்லாயிருக்கு இந்த பாட்டு. அவளோட மனக்கதவு ஆட அப்படியே தொடங்க ஆரம்பிக்குது. திரைநழுவி ஆசை காற்றில் ஓட தொடங்குகிறது. கவிஞர் மேத்தா வரிகளில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு ரசிங்க.